உலகத்தில் மொத்தம் ரெண்டே விஷயந்தான். ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இந்த ரெண்டில் எது வேணும்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுது. இப்போ அதை முடிவு பண்ண தான் நான் போயிட்டுருக்கேன். தம்பா சைதாப்பேட்டையிலே பெரிய ரவுடி. அவனுக்கு எல்லாமே நான் தான். அவனை எதிர்த்தவங்கள எங்கே வேணாம் எப்படி வேணாம் கொல்லுவான். அவனுக்கு போலீஸ்லேருந்து பிரார்த்தல் பண்ணுறவங்க வரைக்கும் ஆளுங்க இருக்கு. அரசியல்வாதிங்க செல்வாக்கு வேறு இருக்கு. அவனுக்கு மாமல் கொடுக்காம யாரும் எந்த தொழிலும் பண்ண முடியாது. அவனுக்காக நானும் பல பேரை கொண்டு இருக்கேன். இதான் வேலைச்சேரி சிக்னல். 30 செகண்ட் இங்கே ரெட்டில் இருக்கும். நம்ம டார்கெட் இப்போ காரில் இருப்பான். இப்போ சலாம் அலைக்கும் தம்பா. வலைக்கம் சலாம். உட்காருங்க பாய். எப்படி போகுது பிஸ்னஸ் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு தம்பா. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. இந்தாங்க தம்பா இந்த மாதம் கலெக்ஷன். பசங்கிட்ட கொடு. சிவா குணா கிட்ட கொடு. சிவா உள்ள வைக்கட்டும். அப்புறம் இந்த சைட் விஷயம் என்னாச்சு? நீங்க தலையிட்டாச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை? அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை தம்பா. சரி வரேன் தம்பா, கொஞ்சம் வேலை இருக்கு நமக்கு. சலாம் அலைக்கும். வரேன் போலாம். சரிண்ணா, எனக்கு ஒரு 5 நாள் லீவ் வேணுமேண்ணா. 5 நாளா? அது கொஞ்சம் வெளியே போகிறேண்ணா. நானும் கேள்விப்பட்டேன். சரி சரி, என்ஜாய் என்ஜாய். சரிண்ணா. அந்த கட்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கோ. சரிண்ணா. சரி, ஸோ 30 செகண்ட் தான் இங்கே நிற்கும். புரியுதா? ஏய், யார் அது? சொன்னலடா யார்? ஹாலு. அண்ணனுக்கு எல்லாமே நீ தானடா? ஆமாண்டா, அண்ணன் இல்லைன்னு வச்சுக்கோ. சின்ன வயசுலேருந்து எல்லாமே அண்ணன் தான்டா. நான் பார்த்து வளர்ந்ததுலாம் அண்ணன் தான். ம். மச்சான், நான் உன் இடத்துக்கு வரணும்னா என்னடா பண்ணுறது? என்னை போடணும்டா. டேய், என்னடா சொல்கிற? சத்தியமாடா, என்னை போட்டால் தான் முடியும். வேணும்னா ஒன்று சொல்லு, நான் ஒன்றா அண்ணனை போட்டுறேன். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? இதே வேற எவனா சொல்லியிருந்தா மூஞ்சி கிஞ்சிலாம் திரும்பி இருக்கும். அண்ணன் யாரையாச்சும் போட சொன்னா போட்டு சும்மா போயிட்டே இரு. யாருனாலாம் யோசிக்காத, சரியா? அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. வா, வந்த வேலையை பார்க்கலாம்.
சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? ஏதோ எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. என்னோட மொபைல் எவிடன்ஸ் இதில் இருக்கா? ஆமாம், வீடியோ இதுதான் சார். இவனா? இவன் பேர் தம்பாம்மா. இவன் பெரிய ரவுடியாச்சே. என் அங்கிளை கொலை பண்ணிட்டான் சார். ஓ சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எவிடன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த எவிடன்ஸ் போதும், ஓகே பார்த்துக்கலாம். அந்த மெமரி கார்டு மட்டும் கைட்டு Okay, கொடுங்க. sir. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இந்த எவிடன்ஸே போதும். இதை வச்சு பார்த்துக்கலாம். பயப்படாதீங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. நான் கிளம்புறேன் சார். ஹலோ. உட்காரு. என்ன போலீஸ், ஏதோ முக்கியமான மேட்டர்னு பேசுனேன்? ஆமாம், ரொம்ப முக்கியமான மேட்ரு தான். சொல்லு. சொன்னால் நீ எனக்கு எவ்வளோ தருவ? என்ன போலீஸ், புதுசு புதுசாக ஏதோ பேசுகிற? என்ன சாதாரண எஃப்ஐஆர் மேட்ரு நினச்சியா? என்கவுண்டர் மேட்ரு. என்கவுண்டரா? இந்த தம்பாவியா? என்ன பேசுகிற? போன மாதம் தானே உங்கள் கமிஷனை கவனிச்சது, இப்போ என்னவா உனக்கு? தம்பா, எங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னா அது மீடியா தான். உனக்கு எதிராக சாலிடாக ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் மட்டும் மீடியா கைக்கு போச்சுன்னா அடுத்த நிமிஷமே உனக்கு என்கவுண்டர் தான். எவன் அவன்? ஒரு பொண்ணு இன்ஜினியர் மேட்ரை ஒருத்தி அப்படியே வீடியோ பிடிச்சி வச்சுருக்கா. நல்ல வேலை, அந்த மெமரி கார்டை நான் வாங்கிட்டேன். ஆனால் அவளை பார்த்தா உன்னை சும்மா விடுற மாதிரி தெரியல. படித்த பொண்ணாக வேற இருக்கா. நான் இல்லைனா இந்த விஷயம் வேற ஒருத்தங்கிட்ட போயிடும். ஸோ அந்த பொண்ணை நீ பேச விடாமல் பண்ணிடு. யார் அவ? அதையும் நானே சொல்லிட்டேன். அப்புறம் ரவுடி நீ எதுக்கு இருக்க? சரி, அந்த மெமரி கார்டை கொடு. ஏதாவது கவனித்தம்பா. நீ கிளம்பி போ, வீட்டுக்கு வந்து சேரும். நீன்றதுனால நான் காசு வாங்காமல் கொடுக்குறேன். இந்தா பிடித்தம்பா, பார்த்துக்கோ, பத்திரம். சிவா, சிவா, சொல்லலாம். யார் அந்த பொண்ணை பார்த்தது? நான் பார்த்தேண்ணா. இவனுக்கு அந்த பொண்ணை காட்டு. சரிண்ணா. சிவா, அந்த பொண்ணை தூக்கிடு. சரிண்ணா, புரியுதா? தூக்கிடுறேண்ணா. நான் அதான் அந்த பொண்ணு. டேய், என்னடா சொல்கிறேன்? அதுதான் அந்த பொண்ணா? ஆமாண்ணா, கரெக்டாக தெரியுமா? அந்த பொண்ணு தானே அது. தூக்கிடலாமா? வேணாம் வேணாம், இது கரெக்டான டைம் இல்லை. பப்ளிக்லாம் வேறு இருக்காங்க, நம்ம கிளம்பலாம். நான் ஏய் வாகுணா, ஏதோ பொண்ணை தூக்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமாடா, ஒரு ஐ விட்னஸ்ஸு. நான் அந்த பொண்ணு, நான் சொன்னால நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அந்த பொண்ணு அவள் தானே அந்த பொண்ணு. என்னடா லவ் கிவன்னு சும்மா சுத்திட்டு நினைச்சா நீ என்ன லவ் கிவன்ற? டேய் வெக்கமா இல்லையாடா? நம்மளுக்கும் இந்த தொழிலுக்கும் இது செட் ஆகாதுடா. நான் அவளுக்கு என்ன விட்ட வேறு யாரும் இல்லைண்ணா. டேய் உனக்கு யாரா இருக்காங்களாடா? எனக்கு தான் நீ இருக்கேண்ணா. தெரியுதுல, தெரியுதுல? போ, அப்போ சொல்றது ஒண்டி செய். நான் எதுவும் பிரச்சனை வராதுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேடா. ஏன்டா டேய்? எவிடன்ஸே இருக்கக்கூடாதா இந்த தொழில? அழிச்சிடணும், பூரா அழிச்சிடணும். எனக்காகண்ணா
சரி ஒன்று பண்ணு, அவளை வர சொல்லு, பேசுவோம். சரிண்ணா, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அந்த கன் எனக்கு கொஞ்சம் தேவைடா. ஏண்ணா, என்ன மேட்ரு? சின்ன மேட்ரு கொடு. சரிண்ணா, கிளம்புறேன். அவன் போய் தூக்குற முன்னாடி நம்ம போய் அந்த பொண்ணை தூக்குறோம், புரியுதா? ம். ஷிவா இங்கே வா. சொல்லலாம். குணாவை தூக்கிடு. சரிண்ணா. போட்டுறாத. சரிண்ணா, வரேன். அவங்க இந்நேரத்துக்கு அவளை தேடி போயிருப்பாங்க. அவங்க கையில் அவள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவளை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். டேய், நீ என்னடா பண்றீங்க? ஏய் மச்சான், டென்ஷன் ஆகுது. ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. பிரியா எங்கடா? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை தெளிவா கேளு. அதனால ஏண்டி ஏன் கொய்யால எனக்கு தேவையாடி? இது தேவையான்ற போனை வச்சுட்டு மூடிட்டு உட்கார வேண்டியதானே? வீடியோ எடுத்து தொலைக்கிற ஏன்? கொய்யால இப்ப பாரு, உன்னால அவனும் சாவ போறான், நீயும் சாவ போற. தேவையா உனக்கு? ஏண்டி பைத்தியத்தை பிடிச்சியாடி? நல்லா இருக்கணும், ஏண்டி இப்படி பண்ற? ஏன்? No. 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 எங்கடா அவ? டிக்கில இருக்கான். No. 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 என்ன கொல்லுடா. என்ன மட்டும் ஏன்டா உயிரோட வச்சிட்டு இருக்க? உன்னை சாவடிக்கு தாண்டி போற. உன்னை சாவடிக்கு தான் போற. சாவடி. சொன்னலண்ணா, இது வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு. கேட்டியா? சாவியா சாவு. டேய் சொல்லுண்ணா. தூக்குன இடத்துல மொபைல் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் அதை எடுத்துட்டு அண்ணன் இடத்துக்கு வந்துடு. சரிண்ணா. டேய் குணா, குணா டேய். டேய், எனக்கு துரோகம் பண்ணிட்டல நீ. மச்சான், நான் சொல்றத பொறுமையா கேளு, அவசரப்படாது. இதை விட்டா நம்ம உயிரோட இருக்கவே முடியாது. வா, வெளில வா. வா. கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்றது மட்டும் கேளு. ஏன் எதுக்குன்னு கேட்காது. தா, இந்த கணப்படி வண்டியில் இரு. மச்சான் விட்றா. தா, இந்த செலவுக்கு வச்சுக்கோ, சரியா? கன்னும் சேஃப்டிக்கு வச்சுக்கோ. அவளை கூப்பிட்டு கிளம்பு.
நான் குணா இடத்துக்கு வரணும்னு நினச்சேன். ஆனால் விதி என்னை தம்பா இடத்துக்கு கொண்டு வந்துடுச்சு.